புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக 100 ஆண்டு ஆட்சியில் தமிழ்நாடு இருக்குமா, மாநில சுய ஆட்சி என்று வெற்று வார்த்தையை தவிர வேறு எதையையும் வைக்கவில்லை, வசனத்தையும் திரை கதையையும் மாற்ற வேண்டும். விஜய் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் மாலை போட்டதை வரவேற்கிறேன். அதேபோல முத்துராமலிங்க தேவர், இரட்டைமலை சீனிவாசன், வேலுநாச்சியார், திருவிக்கா உள்ளிட்டோருக்கும் தொடர்ந்து மாலை அணிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது, என்னுடன் கூட்டணிக்கு யார் வருவார் போவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. விஜய் வந்த பிறகுதான் அவர் கொள்கை என்ன சொல்ல போகிறார் என்று பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கட்சியிலிருந்து அவர்களாக போகிறார்கள், அவர்களை நாங்கள் நீக்கல் கடிதம் கொடுத்து நீக்கவில்லை. உதயநிதி துணை முதலமைச்சராகி என்ன செய்ய போகிறார்? அவருக்கு பசி என்றால் என்ன என்று தெரியுமா? ஒரே உடையை ஒரு வாரம் உடுத்தி பள்ளிக்கு சென்று வருவாரா? உணவு கிடைக்காமல் பழைய சோறு கொண்டிருப்பாரா? உதயநிதி நடத்திய கால் பந்தயத்தில் உள்ளூர் நபர்கள் யாரேனும் பங்கேற்று வெற்றி பெற்றார்களா என்ற பல கேள்விகளையும் அவர் எழுப்பியுள்ளார்.